அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் காரணமாக மே 14ஆம் தேதி முதல் பல நன்மைகள்லாம் நடைபெறும். சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு மாறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் சில ராசிக்காரங்களின் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சுகபலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும், சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு, ரிஷபராசியின் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்டவற்றால் 12 ராசிகளின் மீது தாக்கம் ஏற்படும். கிரகங்களின் ராஜா என சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார். இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாள் தமிழ் மாதமாக பிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் செய்திருக்கும் காலம் வைகாசி மாதம் என அழைக்கப்படுது. மேலும் ரிஷபராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய உள்ளார். வைகாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இதை பற்றி தான் நாம் மகர ராசியில் பார்க்க போகிறோம். எதிலும் நேர்மையுடைய உங்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவா. பணவரத்து எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரலாம். வாக்கு உண்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவங்களின் பாராட்டை பெறுவீங்க. எதிர்பார்த்த பணம் வரலாம். எதிர்ப்புகள் விலகும். புதிய நபர்களின் நட்பு உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தன போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவர்த்தம் நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவெடுக்க முடியும். பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும். மாணவர்களுக்கு கல்வி, விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்கும். கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். திடமான மனதுடன் படிக்கிறது வெற்றியை தரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மாரியம்மனை வணங்க. பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். மனக்குறை நீங்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் நன்மை உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமையை அதிகப்படுத்தும். உடல் நலம் சீரடையும். மற்றவங்களுடன் இருந்த மனவர்த்தம் நீங்கும். சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்ந்த குணம் மேலோங்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு நடக்கும். ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும்.
மற்றவங்கள் மூலம் உதவி கிடைக்கும், காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, லாபம் கூடும், குடும்பத்தில் தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க, கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும், துக்கமும் துன்பமும் நீங்கும், சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும், உறவினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை வரலாம், பிள்ளைகள் அவர்கள போக்கில் நீங்கள் விட்டு பிடிக்கணும், அதான் நல்லது. பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியுங்க. அரசியலில் உள்ளவங்களுக்கு பொறுப்புகள் மாறும், அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேணும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும், எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க, திறமையெல்லாம் வெளிப்படும், தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி மேற்கொள்வீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, முன்னோர்களை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும், எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது அவிட்டம் 1-2 பாதங்களை பற்றி தான். எப்போதும் சிந்தித்து முடிவெடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யாத்திரை செல்ல வேண்டியது வரலாம். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும், பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க, புத்தி சாதுரியம் அதிகரிக்கும், யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீங்க, காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கும், நல்ல பலன்கள் உண்டாகும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பயணங்கள் சாதகமான பலன் தரும், தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும், புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பழி ஏற்படாமல் தடுக்கப்படும், அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும், முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், குடும்பத்தில் இருக்கிறவங்களால நன்மை உண்டாகும், பெண்களுக்கு மற்றவங்கள் உதவி கிடைக்கிறது மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும், அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க, கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும், உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும், தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்கணுங்க, ஆசிரியர்களின் சக மாணவர்களின் ஆதரவு கிடைக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஐயப்பனை வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும், இழந்த சொத்து மீண்டும் கைக்கு சேருமுங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது வைகாசி மாத ராசி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.